என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். நம்ம இந்த காணொளியில பத்திரிகை நிருபர்கள், நடுநிலை நக்கிகள், அரசியல் திறனாய்வாளர்கள் என்ற போர்வையில ஊடகங்கள்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ஓட்டு சேகரிக்கின்ற ஓநாய்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொலி மிக மிக முக்கியமான ஒரு காணொலி. தயவு செய்து இந்த காணொலியை எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா அரசியல் என்பது எவ்வளவு கேவலமாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒவ்வொரு தொகுதியிலேயும் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளையும் கடந்து மற்ற கட்சிகளில் நிற்கின்ற வேட்பாளர்கள் அவர்களுடைய மக்கள் பணி எவ்வளவு சிறந்தது என்பதை எவ்வளவு எளிதாக இந்த திமுக அதிமுகவிற்கு ஜால்ரா போடுகின்ற இந்த கேடுகட்ட நடுநிலை நக்கிகள் புறம் தள்ளுகிறார்கள் என்பதற்கு இந்த காணொலி ஒரு உதாரணமாக இருக்கும். அதனால இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். வருகின்ற 19ஆம் தேதி நாம் வாக்களிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில இந்த காணொலியை அனைவரும் பார்த்து புரிந்து கொண்டு யாருக்கு உங்கள் வாக்கை செலுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். அந்த வகையில நாம் பார்க்க இருக்கின்ற முதல் பாராளுமன்ற தொகுதி சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில 4 முனை போட்டி நடக்கிறது. அதில் ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் களத்தில் மீண்டும் இறங்கி இருக்கிறார். அதே போன்று பாரதிய ஜனதா கூட்டணியில கார்த்தியாயினி இந்த தொகுதியில களமிறங்கி இருக்கிறார். அதே போன்று அதிமுக கூட்டணியில அதிமுகவே நேரடியாக இந்த தொகுதியில் களமிறங்கி இருக்கிறது. அதே போன்று அதிமுக வேட்பாளராக இந்த தொகுதியில சந்திரமோகன் அவர்கள் களமிறக்கப்பட்டு இருக்கிறார். அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இந்த தொகுதியில ஜான்சி ராணி அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இந்த 4 பேருக்கும் இடையில தான் இந்த தொகுதியில கடும் போட்டி நிலவுகிறது. திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதியின் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். ஏற்கனவே 5 ஆண்டுகள் அந்த தொகுதியில பணி செய்திருக்கிறார். இப்பொழுது மீண்டும் இந்த தொகுதி தேர்தலை சந்திக்கிறது 2024. இப்பொழுது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த 4 நபரில் ஒருவரை அந்த தொகுதியின் மக்கள் 5 ஆண்டுகளுக்கான அவர்களுக்கான உறுப்பினராக தேர்ந்தெடுக்கின்ற இடத்தில் அந்த தொகுதியின் மக்கள் நிற்கிறார்கள். இதில் திமுக கூட்டணியில போட்டியிடுகின்ற திருமாவளவன் அவர்களுக்கு கூட்டணி பலம் என்பது சற்று வலுவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் களத்துல திருமாவளவன் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருக்கிறது. அதே போல பாஜக கூட்டணியில போட்டியிடுகின்ற கார்த்தியாயினி அவர்களுக்கு கூட்டணி பலம் சற்று வலுவாக இருக்கிறது. கார்த்தியாயினி பாஜக பாமக கூட்டணியை நம்பி களத்தில் நிற்கிறார். அதே போன்று கார்த்தியாயினி ஏற்கனவே வேலூர் மாநகராட்சி மேயராக இருந்தவர். இதற்கடுத்து சந்திரமோகன், இவர் அதிமுகவின் வேட்பாளர். இதற்கடுத்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர். இந்த சிதம்பரம் தொகுதியில ஏற்கனவே 5 ஆண்டுகள் பணி செய்த திருமாவளவன் அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை அந்த தொகுதியின் மக்கள் வைக்கிறார்கள். அந்த தொகுதியின் மக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு அத்தனையும் உண்மையாகவே வெளிப்படுகிறது. ஏன்னா கள நிலவரம் அதைத்தான் சொல்லுகிறது. இவர் வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் தொகுதி பக்கம் வரல, தொகுதிக்கான நலத்திட்டங்கள் செய்யல, தொகுதியில் உள்ள மக்களுக்கான அடிப்படை தேவைகளை கூட திருமாவளவன் அவர்கள் பூர்த்தி செய்யல அப்படின்னு மக்கள் குற்றச்சாட்டுக்களை வைக்கும் பொழுது அதே வேட்பாளர் மீண்டும் களத்தில் இருக்கிறார்கள் என்றால் ஒரு ஊடகவியலாளர்களாக, ஒரு பத்திரிகையாளர்களாக பேசுகிறவர்கள் அந்த வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பது சரியா? பாஜக வேட்பாளராக கார்த்தியாயினி இருக்கிறார். அதே போன்று அதிமுக சந்திரமோகன் இருக்கிறார். அதே போன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜான்சி ராணி இருக்கிறார். இவர்கள் எல்லாம் திருமாவளவனை விட எத்தனை மடங்கு கீழானவர்கள். மக்களுக்கு எதையுமே செய்யாத திருமாவளவனை மீண்டும் வாக்களித்து அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஏன் நான் திருமாவளவனை மீண்டும் மீண்டும் குறிவைத்து பேசுகிறேன் என்றால், சில செய்தி சேனல்களில் அமர்ந்து கொண்டு பேசுகின்ற இந்த நடுநிலை நக்கிகள் என்று பேசுகின்றவர்கள் சற்று கூட நடுநிலை இல்லாமல் ஒரு தலைபட்சமாக திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறது, அதனால மீண்டும் திருமாவளவன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு இந்த நடுநிலை நக்கிகள் என்ற போர்வையில் இருக்கிற இந்த ஊடகவியலாளர்கள் பேசுவது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமாக இல்லை? ஒரு வேட்பாளர் 5 ஆண்டுகள் அந்த தொகுதியில உறுப்பினராக இருந்து அந்த தொகுதி மக்களுக்கு எதையுமே செய்யல, அந்த தொகுதி மக்கள் அனைவருமே
கதறாங்க அப்படின்னா அந்த தொகுதி மக்கள் மீண்டும் அவருக்கு வாக்களிப்பார்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மீண்டும் திருமாதான் வெற்றி பெறுவார்கள் என்று கூசாமல் சொல்றீங்க? ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலமாக இருக்கிறதா, ஆளும் கட்சியா எதிர்கட்சியா என்பதை விட இவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் இருந்து எதையுமே செய்யாத இவருக்கு மீண்டும் நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த களத்தில் ஓங்கி ஒலிக்கும் பொழுது அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதைத்தான் சிதம்பரத்தின் கள நிலவரம் சொல்லுகிறது. ஆனால் ஊடகவியலாளர் என்ற போர்வையில் பேசுகிறவர்கள் அனைவருமே இதற்கு எதிர்மறையாக பேசுகிறார்கள். கள நிலவரம் அப்படி இல்லை. கள நிலவரம் என்பது கடுமையான போட்டிகள் நிறைந்ததாக இருக்கிறது. சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கும் விசிகாவிற்கும் கடுமையான போட்டி நடக்கிறது. இந்த முறை விசிகா அந்த சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெறுவது என்பது கேள்விக்குறிதான். அவர் சிட்டிங் எம்பியாக இருந்தாலும் கூட, திமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் கூட, தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் மக்கள் மத்தியில் இருப்பதால மக்கள் திருமாவிற்கு வாக்களிக்க தயாராக இல்லை. அதைத்தான் கள நிலவரம் காட்டுகிறது. ஆகையால இந்த தொகுதியில திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவது என்பது கேள்விக்குறிதான் என்றாலும் கடுமையான போட்டிகள் நிறைந்த ஒரு தொகுதியில சிதம்பரம் தொகுதி மிக முக்கியமான தொகுதி. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி கடலூர். கடலூர் பாராளுமன்ற தொகுதியில திமுக அதிமுக நேரடி போட்டியில் இல்லை. திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக விஷ்ணு பிரசாத் அவர்கள் களத்தில் இருக்கிறார். பாஜக கூட்டணியில இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக களத்தில் நிற்பவர் தங்கர் பச்சான். அதே போன்று அதிமுக கூட்டணியில தேமுதிக களமிறங்குகிறது. தேமுதிகவின் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருப்பவர் சிவக்கொழுந்து. அடுத்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இங்கு களம் இறக்கப்பட்டிருப்பவர் மணிவாசகம். இந்த 4 பேருக்கும் இடையில கடுமையான போட்டிகள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன் கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டி என்பது வலுவாக இல்லை. கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டி என்பது இருமுனை போட்டி தான். இருமுனை போட்டி கடுமையாக நடக்கிறது. அது காங்கிரசுக்கும் பாமகவிற்கும். பாமக வேட்பாளராக தங்கர் பச்சான் அவர்கள் களத்தில் பம்பரமாக சுழன்று கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பே களம் பாமகவிற்கு சாதகமாக இருக்கின்ற ஒரு தொகுதி. இந்த தொகுதியில ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தது திமுக. திமுக ஏன் இந்த தொகுதியை காங்கிரசுக்கு தள்ளிவிட்டது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே இந்த தொகுதியின் சிட்டிங் எம்பியாக இருக்கின்ற ரமேஷ் அவர்கள் ஒரு கொலை வழக்கில் சிக்கி அவர் சிறை சென்று அந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யாத அந்த தொகுதி மக்கள் அனைவருமே வறண்ட பாலைவனத்தில் வாழ்கின்ற மக்களை போன்று புறக்கணிக்கப்பட்டு விட்டார். அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுகவை சார்ந்தவர்கள் மீண்டும் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஜால்ரா அடிக்கிறார்கள். ஆனால் விஷ்ணு பிரசாத் அவர்களின் தோல்வி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவின் வெற்றி ஏற்கனவே ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகத்தான் கருதப்படுகிறது. கடலூர் தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் கையே ஓங்கி நிற்கிறது. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட இந்த நடுநிலை நக்கிகள் என்பவர்கள் இந்த ஊடகத்தில் அமர்ந்து கொண்டு பேசுகின்ற சில கையூட்டு பெற்ற நடுநிலை நக்கிகள் கடலூர் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெறுவார், பாமக இங்கு 2வது இடம் வரும், கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் செய்தி சேனல்கள்ல ஊடகங்கள்ல அமர்ந்து கொண்டு. இதுதான் உங்களுடைய பத்திரிகை தர்மமா என்ற கேள்வியை இங்க நான் முன்வைக்கிறேன். களத்துல மக்களின் குரல் வந்துட்டு தெளிவா வெளிப்படுத்துது. ஆனா நீங்க ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு கடலூர்ல வந்துட்டு ஆளும் கட்சியின் கூட்டணி திமுகவுடைய பலம், திமுகவுக்கு என்ன பலம் இருக்கு அதை சொல்லுங்க. திமுக என்ன பலத்தோட களத்தை சந்திக்கிறது? அவர்கள் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது என்ன நம்பிக்கை இருக்கிறது? எந்த நம்பிக்கையை கொண்டு மக்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மீண்டும் வாக்களிப்பார்கள்? இதை இந்த நடுநிலை நக்கிகள் என்ற போர்வையில இந்த சேனல்ல உட்கார்ந்துக்கிட்டு பேசுறீங்களா? நீங்களா வெட்கப்பட மாட்டீங்களா? எப்படி உங்களால் இப்படி பேச முடியுது? களம் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 முனை போட்டி தான். ஏற்கனவே விஷ்ணு பிரசாத் ஆரணி தொகுதியின் சிட்டிங் எம்பியாக இருப்பவர். அவர் ஏன் ஆரணி தொகுதியிலிருந்து கடலூருக்கு வந்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்தால், ஆரணி தொகுதிக்கு 5 ஆண்டுகள் எம்பியாக இருந்து அந்த தொகுதியில் அவர் எதையுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாமே கொந்தளிப்புல இருந்தாங்க.
அதனால ஆரணி தொகுதியில் நம்ம நின்றால் மீண்டும் வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிந்து கொண்ட விஷ்ணு பிரசாத் அவர்கள் எனக்கு மாற்று தொகுதி வேண்டும் அப்படின்னு கேட்க அதை கடலூர்ல கொண்டாந்து விஷ்ணு பிரசாத்தை தள்ளிட்டாங்க. இதுதான் உண்மை. பீசு போன பல்பை கொண்டு போய் மீண்டும் மக்கள் முன்னாடி காட்டி இந்த பல்பு எரியும் 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 முறை ட்ரை பண்ணுங்க, இந்த பல்பு எரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ட்ரையை வந்துட்டு மக்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பீஸ் போன பல்பு ஏற்கனவே தூக்கி வெளியே போடுங்க. விஷ்ணு பிரசாத் நிலைமை அதுதான். கடலூர் தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையாகவே மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒரு மக்கள் தொண்டனை மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார். அந்த வேட்பாளர் தங்கர் பச்சான் 100 விழுக்காடு மக்கள் மத்தியில ஆழமாக அமர்ந்து விட்டார் அவர். ஆகையால இந்த முறை கடலூர் தொகுதியில இந்த போலி கருத்து கணிப்புகள் அத்தனையும் தோற்கடிக்கப்பட்டு கடலூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்கள் 100 விழுக்காடு வெற்றி பெறுவது என்பது உறுதி. நாம் இந்த காணொலியில 2 மிக முக்கியமான தொகுதிகளை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த 2 தொகுதிகளின் முடிவுகள்ல கடலூர் தொகுதியில போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத், பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான், தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மணிவாசகம், இந்த 4வரில் யார் உண்மையாக மக்களுக்கு தொண்டாற்றுகிறவர் என்பதை நீங்கள் கருத்துரை பகுதியிலே பதிவிடுங்கள். அதே போன்று சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகின்ற விசிக வேட்பாளர் திருமாவளவன் அவர்கள், பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி, அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜான்சி ராணி, இந்த 4வரில் இந்த முறை யார் வெற்றி பெற வேண்டும், யார் வெற்றி பெற்றால் மக்களுக்கு சேவையாற்றுவார்கள், சிதம்பரம் தொகுதியின் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்பதை நீங்கள் கருத்துரை பகுதியிலே பதிவிடுங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.